வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஆக்டிவா 110. ஸோ ஆக்டிவா பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேமிலி ஸ்கூட்டர் அவைலபிள் இன் இந்தியன் மார்க்கெட் ஃபார் த பாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் ஆர் ஈவன் 20 இயர்ஸ். ரெண்டு வேரியன்ட் இருக்குது, 110cc அப்புறம் 125cc. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பில்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டலில் வந்துருக்கும் இந்த இந்த பில்டெல்லாம். ஸோ ஆனால் இப்போ வந்து 125cc என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபைபராக மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போவும் வந்து 110 மட்டும்தான் இந்த மெட்டல் பில்டில் வருது. ஸோ இந்த வண்டியை எடுத்து கொஞ்சம் மாதம் ஆயிருக்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இந்த 110 எடுக்கலாமா இல்லை 125 எடுக்கிறது தான் பெஸ்ட்டா, யார் வந்து இந்த 110 எடுக்கலாம், ஆர் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குமா, இதே மாதிரி வேறு ஏதாவது பிராண்ட்ஸ். இப்போ ஜூபிட்டர் இருக்குது, ஜூபிட்டர் வந்து 110லேயே ஒரு சூப்பரான பைக் ஒன்று இருக்குது, அதுலேயும் 125 இருக்குது. அப்புறம் யமஹா அப்புறம் சுசுகி எல்லாத்துலேயுமே எடுத்திங்கன்னா இப்போ 125ல் எக்கச்சக்க ஸ்கூட்டர்ஸ் வந்திருக்கு. அது ரிலேட்டடாக நம்ம ஒரு சில பைக்கும் கவர் பண்ணியிருப்போம், ஆக்சஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 110 எப்படி இருக்குது, இது யாருக்கு சூட் ஆகும், இது ரெக்கமெண்டடா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இவர் தான் பைக்கோட ஓனரு. இதுக்கு முன்னாடி என்ன பைக் வச்சுருந்தீங்க, ஏன் இந்த ஸ்கூட்டிக்கு மாறினீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஃபேஷன் ப்ளஸ் 110 வச்சுருந்தேன். ஃபேஷன் ப்ளஸ் வச்சுருந்தேன். ஓகே. ஸோ ஏன் இப்போ ஸ்கூட்டிக்கு மாறிருக்கீங்க? இல்லை, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி கார் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். சரி, அதனால கார் இருக்குனால அடுத்த வண்டிக்கு போக வேணாம், வீட்டில் ஃபேமிலி சொன்னாங்க, சரி ஸ்கூட்டியே நமக்கு ஓட்டிடலாம், ஏன்னா ஒய்ஃபு ஓட்டுவாங்க, அதனால ஓகே ரிலேபிளாக இருக்கும்ல, அதனால 2-in-1. ஒரு டிஸ்க்ளைமர், இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். கார் எடுத்துட்டு என்கிட்ட வந்து பைக் எடுக்கணும்னு கேட்டான். பைக் எதுக்குடா, ஸ்கூட்டி எடுத்துக்க, வீட்டில் நீயும் ஓட்டிக்கலாம், ஒய்ஃப் ஓட்டிக்கலாம், அப்பா எல்லாரும் ஓட்டிக்கலாம், ஒரு சந்தைக்கு போறேன்னா கூட முன்னாடி கட்டப்பை வச்சுக்கலாம்னு சொன்னேன். அவன் அப்போ என்ன சொன்னான், ஐயா அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வாங்கினா பைக்கு தான் வாங்குவேன், எனக்கு வந்து ஸ்பீடு பத்தலை. அப்பாச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தான், ஒருத்தரோட சொந்தக்காரோட பைக்கு. அந்த பைக்கில் எனக்கு அந்த பவர் பத்த மாட்டேங்குது, இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லி எக்கச்சக்க ஆப்ஷன் பார்த்தோம். N160 பார்த்தோம், மாப்பிள்ள வண்டி. நடுவில் வேற டியூக் 390 வாங்கினாரு, ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து. எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினான்னு தெரில, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அது 38,000 வித்தாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு ஒரு பைக் வேணும். காரும் வாங்கிட்டதுனால எங்கேனாவது லாங்க போகிறோன்னா காரில் போயிட்டு வர மாதிரி ஒரு பிளானு. பட் லோக்கலில் இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டர் சரௌண்டிங் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு பைக் வேணும். அதுதான் வந்து இனிஷியலாக தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஃபைனலாக ஆக்சுவலாக வந்து 20-30 கிலோமீட்டர் தான், அதுவும் வந்து ரொம்ப ரெகுலராக கிடையாது, எப்பயாவது தான், ஒரு வீக்லி 2 or 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நான் சஜஷன் கொடுத்தது ஈவி பைக் வாங்கிக்கலாம். ஸோ ஈவியில் வந்து ஏத்தர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட வேறு ஏதாவது இந்த பஜாஜில் சேத்தக்கு, டிவிஎஸ் ஆர்பிட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். பட் ஈவி வந்து வேணான்னு சொல்லிட்டான். இப்போ யோசிச்சு பார்க்குறோம், ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட ரேட்டை வந்து 3 ரூபா ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 103 ரூபா 104 ரூபா கிட்ட 4 ரூபாவில் இருக்குது. இதுக்கப்புறமும் இப்படி தான் போகும், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த இம்பாக்ட், அந்த வாரோட இம்பாக்ட். இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் வந்து மேக்ஸிமம் ஈவி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் தான், இதை எடுத்துகிட்டு நம்ம லாங் போக போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலோட ஈவி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நான் வாங்கினா பெட்ரோல் தான், ஐசி இன்ஜின் தான் வாங்குவேன், முறுக்கிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால இந்த வண்டியை வந்து சும்மா அப்படிதான் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிட் எதனாச்சும் போட்டுட்டு இருக்கோம். அடிஷனல் பிட் எல்லாம் கிடையாது, இது எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட பர்பஸ் ஓகே தான், பட் இருந்தாலும் எல்லாரும் கன்சிடர் பண்ணும்போது இது எனக்கு பெஸ்ட் சாய்ஸா எனக்கு பட்டுருச்சு. அதனால பெஸ்ட் நான் ஏன் இது செலக்ட் பண்ண அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்பீங்களா? ஏன்னா நான் தான் வாங்க சொன்னேன். ஆக்சுவலா வந்து ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருந்தோம். ரே வந்து ஆக்சுவலி நல்ல பைக் தான், ஒரு 125cc. அதுவும் இல்லாத நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஆனால் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுவும் இல்லாத நமக்கு பக்கத்தில் என்ன ஷோரூம் இருக்குது அப்படின்னு பார்த்ததுல ஹோண்டா இருந்துச்சு. அப்போது 125, 110 ரெண்டுமே இருந்தது. பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் இல்லைனாலும் மைலேஜில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஒரு 45 to 47 அந்த மாதிரி கொடுக்கலாம், அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். சரி, ஆனால் அப்படிதான் கிளைம் பண்ணுறாங்க இவங்க. 45 to 47 நமக்கு ஷோரூம் கிளைமிங் இருக்கு. பட் ஆனால் நமக்கு ஆன் ரோடு நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும்ல. ப்ராக்டிக்கலாக நமக்கு பார்க்கும்போது நம்ம 45 வர்றது டவுட்டாக தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் இதோட வண்டி எடுத்து கரெக்டாக நான் 45 days ஆகுது, 35 days ஆகுது. கரெக்டாக April 10th எடுத்தது வண்டி. கரெக்டாக இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம 35 days ஆகுது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் 40 to 45 அந்த ரேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் தருது ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா. நம்ம 45 to 47 கூட நம்மளால கிளைம் பண்ண முடியல. நம்ம என்னதான் ஸ்லோவாக போனாலும் சரி. நான் இன்ஃபேக்ட் நான் ஸ்லோவாக தான் ஓட்டுறேன் ஆக்சுவலாக சொல்ல போனால்.
நான் மெயின்டைன் பண்ணுறது ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இருந்துமே நம்ம தெரியும்ல, நம்ம ஸ்பீடு ரொம்ப ஹார்ஷ் டிரைவிங் இல்லாமல் அப்படி இருந்தாலே நம்மளால என்ன 45 கிளைம் பண்ண முடியல. ஆக்சுவலி 110க்கு அது வந்து கம்மி தான். பட் என்ன ஒரே ஒரு காரணம்னா இந்த பில்டுக்கும் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். அதுவும் இல்லாத பெருசாக யூசேஜ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 110 வந்து எடுத்துட்டோம். இல்லைனா சுசுக்கியில் ஆக்சஸ் 125 இருக்குது, அதுக்கடுத்து ரே இல்லைனா ஃபெசினோ. இது ஆக்சுவலாக மைலேஜில் அதிகமாக கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ரேவும் ஃபெசினோவும் தான் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து தான் ஆக்சஸ்ஸு, அந்த அவென்யூஸ், பர்க்மேன், அப்புறமா தான் இந்த ஆக்டிவா அதெல்லாம் வரும். பட் ஸ்டில் ஒரு ரொம்ப பேசிக்கான யூஸ் அப்படிங்கிறதுனால பெருசாக நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணல. சரி இந்த வண்டியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே எடுத்துட்டோம். இதுலேயே வந்து மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. ஆக்சுவலி 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட், அதுக்கடுத்து டிஎல்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்னது எச் ஸ்மார்ட்னு ஒரு 3வது வேரியன்ட் வந்து ஒன்று இருக்குது. அந்த 3வது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கீலெஸ் இக்னிஷன். இந்த மாதிரி நம்ம மேனுவல் கீ போட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்மார்ட் இக்னிஷன்லாம் வந்து யாருக்குமே தேவையில்ல. அது தேவையில்லாத ஒரு ஃபீச்சர். அது வேற ஒரு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதுக்கும் டாப் எண்டுக்கும் அந்த மட்டும் தான் வேரியேஷன். இது வந்து கீ, அது வந்து கீலெஸ் வரும், அவ்வளோதான் வேரியேஷன். இதுக்கு அது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 12 இன்ச் வீல், பேக்ல 10 இன்ச் வீல். அது எப்பவுமே ஸ்டாண்டர்டா. இப்போ ஜாப்பனீஸ் வந்து இன்னும் அப்கிரேடே ஆகலை. எப்பவுமே ஃப்ரண்ட்ல 12, பேக்ல 10 டிஃபால்ட்டாக கொடுத்துட்றானுங்க. ஆனால் இந்த ஜூபிட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே 12 இன்ச் வந்து வரும். கொஞ்சம் பெட்டரான ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து 10 இன்ச்சு. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த பவுச் நம்ம அப்படியே அங்கே மேலேயே வந்து டைப் சி சார்ஜிங் இருக்குது, 15 வாட் இருக்குது. அதை போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்சோ அந்த புது டிஎஃப்டி கிளஸ்டர் இந்த வருஷம் 2025 எல்லாம், ஆக்சுவலி அதான் போன வருஷம் 2025 எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அந்த டிஎஃப்டி கிளஸ்டரை எல்லா மாடல்லையுமே ஹோண்டா, அதே மாதிரி இதுலேயும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஓட்டுன ஒரு 500-600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, எவ்வளோக்கு இந்த பைக்கு வாங்கணும்? நான் இந்த பைக் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1,15,000 நம்ம வாங்கினது. 1,15,000. ஓகே, எதுவும் எல்லா டிஸ்கவுண்ட்லாம் போய் இல்லை, எல்லாமே போய் வித் ஃபிட்டிங்ஸோட, எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 1,15,000 ஆன் ரோட் பிரைஸ். ஓகே ஓகே. ஆர்டிஓ தனியாக இருக்கும் பே எல்லாம்? இல்லை, எல்லாமே இன்க்ளூடட் சேர்த்து நான் சொல்றது. எல்லாமே இன்க்ளூடட் சேர்த்து 1,15,000 ஆச்சு. சரி, ஓகே. சரி, இப்போதைக்கு ஸ்பீடு வந்து எவ்வளோ? ஒரு 50 to 60 மெயின்டைன் பண்ணுவீங்களா? நான் 50 to 60 மெயின்டைன் பண்றேன். நான் ஸ்பீடும் போயிருக்கேன். 80 கூட என்ன ரீச் ஆயிருக்கு. 80 கூட போகுது. நல்லா இருக்கு. ஆனா நான் இன்ஃபேக்ட் நான் உண்மையா சொல்லணும்னா 80 போகும்போது எனக்கு வைப்ரேஷன் ஆனா எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே, ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புது வண்டினால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் 80 போயிருக்கேன். 80 போயிருக்கும் போது ஆனா எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் என்னால ஃபீல் பண்ண முடியல. எனக்கு இப்போ சும்மா ஐடில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறப்ப ஏதோ வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் அது? மேபி ஐடியல் கண்டிஷன்ல நமக்கு ஆகும்ல. ஓகே, சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இருக்கு, அதனால இன்ஜின் கட் ஆஃப் ஆன் பண்ண முடியாது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாமே இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல 2 பர்பஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹாட்டோ அண்ட் மேனுவல் அப்படின்னு பர்பஸ் இருக்கு. நீங்க ஹாட்டோ அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எல்லாம் எடுத்துக்கும். நீங்க ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் நீங்க ஓல்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும் இன்ஜின். ஸ்டாண்ட் எப்படின்னா ஹீரோல i3s இருக்கு தெரியுங்களா? இப்போ நம்ம ஏதாவது டிராஃபிக்ல நின்னா நியூட்ரல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிரும், அப்புறம் கிளட்ச் பிடிச்சி ஆன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்கூட்டிலையுமே இருக்கு. இப்போ நிறைய ஸ்கூட்டிஸ்லையுமே அது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் யமஹாலலாம் கூட அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அது எஃப்ஜி எல்லா மாடலுமே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் இருக்கு. இது நம்ம ஓட்டிட்டு ஒரு ஒரு 5 செகண்ட் சைடுல இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஆன் ஆகிறதுக்கு எப்படி? ஜஸ்ட் பிரேக் பிடிச்சி ஆன் ஆயிருமா? இல்ல, ஜஸ்ட் நம்ம த்ராட்டல் பண்ணாலே ஆன் ஆயிரும். ஓகே ஓகே. அதான் கியர் பைக்லலாம் கிளட்ச் பிடிச்சா ஆன் ஆகும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு த்ராட்டல் பண்ணால் ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு. பிரேக்கிங் எப்படி இருக்கு? ஏன்னா இதில் வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது. 110ல 125ல மட்டும்தான் டிஸ்க். அந்த அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதில் இருக்க ட்ரம் பிரேக் தான். நம்ம ட்ரம் பிரேக் தான். பட் ஒரு 110 அதாவது ஒரு 80-85 போகிறப்ப ஸ்பீடு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன். இல்ல, நம்ம அவ்வளோ ஸ்பீடு தான் பிரேக்கிங்லாம் நம்ம சேஃப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இதுவரையும் அந்த அளவுக்கு ஹைவேஸ்ல நான் சொன்னது அந்த 80ன்றது நான் சொன்னது ஹைவேஸ் போகும்போது நான் த்ராட்டல் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் லோக்கல்ல 50 to 60ன்றது மேக்ஸிமம் என்னோட ஸ்பீட் ரேஞ்ச், அவ்வளோதான். அதுக்கு வந்து பிரேக்கிங் ஓகே, நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் பிரேக் கிடையாது. அது ஒரு விஷயம் இப்போ நோட் பண்ண வேண்டியது. மொத்தமாக பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஃபைபர்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் பாடின்றது. நான் மெயின் பர்பஸ்க்காக நான் 110 போனதுக்கான மெட்டல் பாடிக்காக தான் நான் போனது. ஓகே, ஏன்னா ஒரு லைஃப் வரும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் போனது.
பர்டிகுலராக இந்த கலருக்கு காரணம்? நான் தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வாங்குறது, நான் என்னோட கார் கலர் இதே சேம் கலர் தான். அது ஆக்சுவலா என்னோட கார் கலர் இதே மாதிரி தான் வேணுன்றதுக்காக ஆனா பட் புக்கிங் கொஞ்சம் டிலே ஆச்சு, 10 days எக்ஸ்ட்ராவே ஆச்சு. அது ஈவன் தோ எனக்கு வேணுன்றதுக்காக இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். ஓகே சரி. இப்போ கம்ஃபர்ட், இப்போ லாங் ஹைவேல போறப்ப நல்லா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா நல்லாவே இருக்கு. ஆனா இதுவரை நான் ஹையஸ்ட் நான் போனது பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிருக்கேன் மேக்ஸிமம் சொல்றேன். ஒரே ஸ்டிச்ல நான் 25 கிலோமீட்டர்ஸ் வரை இப்போதைக்கு இந்த 1 monthல நான் போனது. எந்த பேக் பெயினும் எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே. அதுல இது வந்து நல்ல லாங்கான சீட்டு. ஹோண்டாலேயே ஆக்டிவால மட்டும்தான் கொஞ்சம் லாங்கான சீட் இருக்கும். முன்னெல்லாம் டியோல இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்போ நான் ஒரு 16, 17 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டைலிஷாக இதோட கட் பண்ணிடுவாங்க. சீட்டே இவ்வளோதான் இருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி உட்காரவே முடியாது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இது ஆக்டிவா ப்ரிஃபர் பண்ணதுக்கு. ஏன்னா டியோ அந்த மாதிரிலாம் கூட எடுத்துருக்கலாம், பட் ஆக்டிவா ப்ரிஃபர் பண்ணதுக்கு ஒரே ரீசன் இதுதான், இந்த சீட்டு ப்ளஸ் இங்கே நம்ம பேலன்ஸ்டாக உட்காந்துக்க முடியும். கொஞ்சம் வைடராகவும் இருக்கும் சீட்டு, லென்த்தாகவும் இருக்கும், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி உள்ளே இருக்க ஸ்டோரேஜ், ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்டோரேஜ் போதுமான. இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ஹெல்மெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற இதுக்கு இந்த நம்ம பூட் ஸ்பேஸ் இது உள்ள ஆப்டான இருக்கிற மாதிரி ஹெல்மெட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற வேற ஹெல்மெட்டை வச்சா லாக் ஆகாது. பட் நம்ம யூஸ் பண்றது எப்படின்னா ஹாஃப் ஹெல்மெட்டா இருக்கும், ஹெட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்க அந்த ஃப்ளோர் போர்டு அந்த ஏரியா வந்து ஒரு தண்ணி கேனோ இல்ல எடுத்துட்டு போகலாம், டெஃபினட்டா எடுத்துட்டு போகலாம். நான் இது ஒன்றும் சிலிண்டர்லாம் வச்சு எடுத்துட்டு போனது இல்லை. பட் ஆக்சுவலாக சொல்றேன், வாட்டர் கேனு நம்ம எல்லாத்தையும் அதில் நம்ம 20 days கேன்லாம் எடுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஹெட்லைட் விசிபிலிட்டி நைட்ல ஓகே தான், போதும். நம்ம போற 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அது போதுமானதான். எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் சொல்ல மாட்டேன், வெரி குட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் குட், அவ்வளோதான். மீடியமா இருக்கு, போதும். நம்ம இந்த ஸ்கூட்டி ரொம்ப ஹை ஸ்பீடுக்கு தேவைப்படாது. ரொம்ப ஹை ஸ்பீடுக்கு இது போதுமான அளவாக இருக்காது. பட் நம்ம ஒரு 40 to 60 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக இருக்கும்போது ஓகே தான், பெட்டர். ஓகே. மிரர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்கு. மிரர்லாம் ஓகே, நல்லா இருக்கு. வைப்ரேஷன் வந்து எந்த ஒரு ஸ்பீட்லயுமே ஃபீல் ஆகல. இல்ல நான் என்ன பொறுத்தவரைக்கும், ஆனா இந்த வைப்ரேஷன் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்னும் ஒரு 30 to 40 ரேஞ்சில் நான் கிராப் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஒரு அது பெல்ட்டா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பெல்ட்டோட சவுண்ட் வந்து அந்த ஃப்ரீக்வெண்டா எனக்கு இருக்கு. பட் நான் ஒன்ஸ் 50 to 50 ரீச் ஆயிட்டேன்னா எனக்கு அந்த சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. பட் நான் 30 to அந்த 40 ரேஞ்சில் நான் கிளைம் ஸ்டார்டிங் டு அந்த ஸ்பீடை ரீச் ஆகும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்கு, கம்பல்சரி இருக்கு, எல்லா வாட்டியும் இருக்கு. ஓகே. அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டியா இருக்குல்ல? இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்து இல்ல இதுவரை யூஸ் பண்ணது கிடையாது ஆக்சுவலா, ஆனா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ஷோரூம்ல வாங்கும் போது பொறுத்த வரைக்கும். இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல வந்துடும். ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு 2 கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம ஆவரேஜ் எக்கானமி இருக்கும், நமக்கு ஓடோமீட்டரோட நம்ம ரேஞ்சும் இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டா டிஜிட்டல் கலர்டு டிஸ்பிளே, நல்லா இருக்கும். பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாடர்னா இருக்கும். நமக்கு அந்த ஃபியூல் ரேஞ்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது கம்மி. இப்போ ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுல நம்ம டிஸ்அட்வான்டேஜ் காட்ட மாட்டேங்குது, அந்த ரேஞ்சே டிசேபிள் ஆயிடுது. அந்த அளவுக்கே நம்ம முதல்ல ஓட்டக்கூடாது. அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா ஃபியூல வந்து பிளிங்க் ஆகுது. இந்த 1/2 லிட்டர் இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ அதுதான் விஷயமே. BS6 பொறுத்த வரைக்கும் ஃபியூல் பம்ப் தான் இருக்கும், முன்ன மாதிரி கார்பரேட்டர் எல்லாம் கிடையாது. ஃபியூல் பம்புக்கு வந்து கம்ப்ளீட்டாலாம் ட்ரை ஆகக்கூடாது. பெட்ரோல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூல் பம்ப் ஃபெயிலியர் ஆயிரும். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வேற ஒரு 3000 ரூபா 4000 ரூபா. ஆனால் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம ஃபியூல் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இந்த ஒரு கோடு வர வரைக்கும் ஆகும். பட் இது இந்த லாஸ்ட் நம்ம எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி அது பிளிங்க் ஆகும். ஆக்சுவலாக இந்த ஃபியூல் இண்டிகேட்டர் நம்ம இருக்குல்ல, நம்ம இங்கே அக்சஸ் பண்ணும்போது ஃபியூல் இருக்கு, ஃபியூல் காட்டுறது ஒன்று இருக்கும், ஒன்று ரேஞ்ச் காட்டுறது ஒன்று இருக்கு. நம்ம இருக்கிற ஃபியூல் எவ்வளோ ரேஞ்ச். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி இது அப்ராக்சிமேட்டாக காட்டும், அக்யூரேட்டாக காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்னோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும். பட் அது நான் ஏன் இது வேணான்னு சொன்னேன்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணும்போது இது வந்து பிளிங்க் டிசேபிள் ஆயிடுது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஐஃபோன்ல மாதிரி வந்துருது. அதனால நம்மளால எவ்வளவு அதுக்கு மேல அது ஓடாது. அதுக்கு மேல அது அதனால அக்யூரசி அதனால செக் பண்ண முடியல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றது. எப்பவுமே ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னாலே, ரிசர்வ்னா அந்த லாஸ்ட் இங்க பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால என்னோட பெட்டர் சாய்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூல் வச்சு நீங்க மெயின்டைன் பண்றது வந்து உங்களுடைய அது நம்ம விசிபிளா பார்க்கலாம் அட்லீஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. இது இண்டிகேட்டர் இருக்குது, அது வரப்பவே ஃபியூல் பெட்ரோல் வந்து ரீஃபில் பண்றது நல்லது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் நான் கேட்டேன். இந்த மேல இருக்குல்ல, இது வந்து நான் ஒரு டர்ன் பை டர்ன் இல்ல ட்ரிப், இது வந்து ட்ரிப் ஏஎன்பி பாத்துக்கிறேன். ட்ரிப் ஏபி நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஓகே ஓகே. இல்ல அதெல்லாம் இங்கேயும் கூட பாத்துக்கலாம், ட்ரிப் இங்கேயும் பாத்துக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர் ட்ரிப் ஏ டோட்டல் எவ்வளவு,
ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி 8 நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ ஆவரேஜாக ஃபியூல் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அது. ஓகே. இதுல எங்க 80 அதாவது 80 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீட் மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க, டிஃபால்ட்டாக அவங்க செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 80 கிலோமீட்டர் பர் லிட்டர். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு பர் லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நமக்கு மைலேஜ் தரும் அப்படின்ற மாதிரி இவங்களா கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு ஆர்பிஎம். இதுனா ஈகோ மீட்டர்னா? ஈகோ மீட்டர் அதுதான் நம்ம செட்டிங்ல பார்த்தா தெரியும். இது நானும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணதே இல்லை. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈகோ இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது நானும் ஓகே ஓகே. ஓட்டிட்டு போறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டர் வந்து ஃபுல்லா ஃபில் ஆச்சுன்னா அதுதான் கரெக்டான எக்கானமிக்கா ஓட்டுற அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச். கொஞ்ச நேரம் ஐடியலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து மேனுவல் பர்பஸ், இது வந்து மேனுவல், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ப்ரெஸ் பண்ண. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து சைடில் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ கிடையாது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான். இது ஆன் இக்னிஷனு, நடுவில் வந்து ஃபியூல் அண்ட் சீட்டுக்கான ஒரு ஆப்ஷனு. இது கொடுத்துட்டு நம்ம இதை கிளிக் பண்ணால் பேக்கில் வந்து ஃபியூல் லிட் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து சைடில் இன்ஜின் கட் ஆஃப், அதுக்கு சைடில் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட், எல்லாமே முன்னாடியே இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த க்ளவ் பாக்ஸ், இது வந்து உண்மையாலே ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் இங்கே வந்து டைப் சி சார்ஜிங்கும் இருக்குது. மொபைல் வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் கம்ஃபர்டபுள் ஸ்பீட்னா எவ்வளோ? ஒரு 40 to 50 வருமா? நம்ம கம்ஃபர்டபுள் சேஃபாக வரலாம். பிரேக்கிங் எல்லாமே 50 to 60 அதை வச்சுக்கலாம். ஹையராக வந்து 80 வரைக்குமே போக முடியும். நான் போயிருக்கேன், அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட சொன்னது. நான் 80 வரை நான் கிளைம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயும் போகலாம். நான் போனதில்லை, எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நமக்கு ஒரு பயம் வரும்ல. இந்த வண்டியில 80 to 90 போறது சேஃபான்றது நமக்கு ஒரு தாட் வரும்ல. அதுக்காக நமக்கு எதுக்கு டியோ 110ல நான் போயிருக்கேன், 90 வரைக்கும் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் போகும்னு நினைக்கிறேன். ஆனா அது BS4 80 வரைக்கும் ஸ்மூத்தா தான் போச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது 80 82 எல்லாம் ஸ்மூத்தா கிளைம் ஆச்சு. ஓகே. எப்படி சிங்கிளா போனப்போ இல்ல டபுள்? நான் சிங்கிளா தான் போனேன், சிங்கிளா போனப்போ தான். சரி, இப்போ டபுள்ஸ் போறப்போ கம்ஃபர்ட் ஓகே தான். டபுள்ஸ் போறப்போ எந்த இது பேக் சீட்டும் நமக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. பீஸ்ஃபுல்லா உட்காந்து பிள்ளையான உட்காரும் போது நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம ஃப்ரீயாவே உட்காந்துக்கலாம். சஸ்பென்ஷனும் ஓகே. சஸ்பென்ஷன், பிரேக்கிங் சிஸ்டம் அதெல்லாம் நம்ம ஒரு இந்த ஒயிட் ரேஞ்சுக்கு நம்ம 110cc கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஓகே தான். இதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே தான். நம்ம ஒரு மோசமான ரோட்ல ஓட்டுறப்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபா ஃபீல் ஆகுதா? ஓட்டியிருக்கேன், ஆஃப் ரோடு மாதிரியே ஓட்டியிருக்கேன். ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எதுவும் குறை இல்லை. இல்ல எந்த குறை இல்லை, ஓகே தான். சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் ஓகே தான். ஆனா ஆக்சுவலி வந்து ஜூபிட்டர் 110 இதை விட பெட்டரான சஸ்பென்ஷன் இருக்கும். இல்ல இவர் கேட்டதுனால நான் சொல்றேன். எனக்கு ஆக்சுவலா நான் ஏன் அந்த ஜூபிட்டர் ஆப்ஷன் போகல அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த ஷோரூம் இருக்குதான், பக்கத்துல தான் இருக்கு. பட் ஆனா என்ன, நான் ஏன் அந்த சூஸ் பண்ணல அப்படின்றத, அங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. இது நான் எந்த டிவிஎஸ் போனாலும் அப்படிதான். அது ஏன் அவங்க சைடு நான் ஒரு ரிவ்யூ கூட போட்டிருக்கேன் அவங்களுக்கு, அந்த ஷோரூமுக்கு நான் போய் பேசியிருக்கேன், ஆன்லைன்ல ரிவ்யூஸும் நான் போட்டிருக்கேன். அதான் இருந்தாலும் இது வரைக்கும் நான் டிவிஎஸ்ல போகாத காரணம் என்னன்னா, அவங்க வந்து ப்ராப்பர் சர்வீஸ் கிடையாதுன்றதுக்காக ஒரே ரீசன் மட்டும் தான் நான் ஹோண்டா போனதுக்கான காரணம். ஆனா அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்காவும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வேணாம் அது அந்த டிவி ஸ்கூட்டிலாம் சொல்ல வேண்டாம். சரி, அதான் ஜூபிட்டர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 33 லிட்டர்ஸ் இருக்கும். முன்னாடி தான் ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேக் எனக்கு இங்கே கன்வீனியன்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குது அது செலக்ட் பண்ணி நான் இந்த வண்டியை செலக்ட் பண்ணேன். இல்லைனா டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் நான் எடுத்துருக்கேன். என்னோட பெஸ்ட் சாய்ஸாக தான் இருந்தது. அது இங்கே இருக்கிற ஷோரூம் வந்து நமக்கு அவங்க ரிலையபிள் அந்த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம இது 1 டேல திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க வந்து 3 to 4 days மேலே எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த வரையும் நாங்கள் ஆர்டர் போட்டு தான் வர வைக்கணும் டூல்ஸ் எல்லாம் அப்படின்றதான் சொல்லிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு தெரியும். ஃப்ரெண்டும் வச்சுட்டு இருந்தாங்க அந்த வண்டியெல்லாம். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரியும் டிவிஎஸ் ஷோரூம் பத்தி எப்படி, அதனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணல. சரி, இப்போ இந்த வண்டியில அட்வான்டேஜ்னு சொன்னா ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் இருக்குமா? நான் தான் சொன்னேன், நம்ம அந்த ஆல்மோஸ்ட் நீங்க above 60 to 70 நீங்க போனீங்கன்னா வித்வுட் வைப்ரேஷன் நம்ம ஸ்மூத்னஸ் நல்லா கிளியராக நம்ம ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு வைப்ரேஷனும் எனக்கு ஃபீல் ஆகல. மேக்ஸிமம் 60, அதாவது 60 above போகும்போது நான் சொல்றேன். அதனால அது ஒரு பாசிட்டிவா நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் நான் சொன்னா இந்த ஃபீச்சர்ஸை நான் சொல்லுவேன்.
இந்த ஆட்டோ கட் ஆஃப்ல இருக்குல்ல, அது வந்து ஃபியூல் கன்சம்ஷனுக்காக அவங்க பெட்டர் ஃபீச்சர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எனக்கு பெஸ்ட் சாய்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். 3 to 5 செகண்ட்ஸ் நம்ம ஹைட்லாம் நின்றுச்சுன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். பர்டிகுலர்லி மேபி டிராஃபிக்ல சென்னை சிட்டில ஓட்டுறவங்களுக்கு இன்னும் கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நல்ல ஆப்ஷனாவே இருக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா அருமையாவே கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா. ஓகே சரி, இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னா டிஸ்அட்வான்டேஜ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 30 to 40 ஸ்பீட் ரேஞ்ச் நான் கிளைம் பண்ணும்போது எனக்கு அது இனிஷியலா ஒரு சவுண்ட் வருது. நான் சொன்னேன் அந்த பெல்ட் சவுண்ட் வந்து எனக்கு தெரியல. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் ஒன்றும் போகல வண்டி. 35 days தான் ஆகுது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும். ஒரு மாசத்துலயே கொடுக்கணும்ல? ஆமா கரெக்டாக அதை 30 days கொடுத்துருக்கணும். நான் எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. நான் சரி அப்புறம் அது பண்ணாம போயிட போறாங்க. இல்ல நான் ஷோரூம்ல பேசிட்டு அவங்க எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் தரணும். இப்போ மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுக்க வேண்டியதான். ஓகே கரெக்டாக நீங்க வரணும்னு தெரிஞ்சுதா உங்களுக்காக நிப்பாட்டியிருக்கேன் வண்டி. சரிங்களா? அதுதான் நான் டிஸ்அட்வான்டேஜ்னா அது என்ன பர்பஸ் நான் ஷோரூம்ல தான் கேட்கணும். ஆக்சுவலா ஒன்றும் எனக்கும் தெரியல. பட் என்னோட சஸ்பெக்ட் அது என்னன்னா அது பெல்ட்னால இருக்கும்னு என்னோட தோட்டுது. நான் ஷோரூம்ல கேட்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கர்ன்றது மூவ்மெண்ட்டே கிடையாது, அட்ஜஸ்டபிள் கிடையாது. இது வந்து ஃபிக்ஸ்டு மோல்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா சொல்ல போனா இந்த கட்டப்பைன்னு அதில் அது கூட உங்களால மாட்ட முடியாது. ஜஸ்ட் இந்த உங்க கவரு அந்த நார்மல் பேக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மாட்ட முடியும். இந்த உடன் டைப் இந்த கேரி பேக்லாம் உங்களால் கொண்டு போக முடியாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் இது நீங்க கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காமோ எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. அப்புறம் அவ்வளோதான். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது 2 தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். மற்றபடி ஸ்கூட்டியில் சாட்டிஸ்ஃபைடு தான் நான் வாங்கினது. ஓகே சரி, இப்போ கியர் பைக்ஸே ஓட்டிட்டு டக்குனு ஸ்கூட்டிக்கு டிரான்ஸ்லேஷன் ஆனது எப்படி இருக்கு ஃபீலிங்? ஸ்டார்டிங்கில் புதுசாக தான் இருந்தது. அப்புறம் இந்த 1 month ஓட்டிட்டேன். அப்படியே பழகிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே. அதுவும் இல்லாத டியூக் 390 எல்லாம் ஓட்டிட்டு 110cc வந்தது பிறகு எல்லாம் சேஞ்ச் ஓவர்ன்றது ஒன்று இருக்கும் தானே எல்லாரும் மனசுல நினைக்கும். எல்லா பர்சனல் லைஃப்லயும் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்க தான் செய்யும். சரி ஓகே, இது இப்போதைக்கு சுச்சுவேஷன் இது நமக்கு ஓகே அப்படின்றதுக்காக நான் மூவ் ஆன் ஆயிருக்கேன். சரி பார்க்கலாம், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்கும் தெரியாதுல்ல. சரி ஓகே பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ. ஓகே, தேங்க்ஸ் யூ.